மரியாதைக்குரிய சதானந்தபுரம் பகுதியினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே வரவேற்பு அளிக்க இருக்கும் தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவரையும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என்கின்ற முறையில் எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களுடைய பாதங்களை தொட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஆட்சி பொறுப்பினை தொடர்ந்திட, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறிட எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டி உங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தொடங்கணுங்க தேர்தல் பிரச்சாரத்தை. கிட்டத்தட்ட மணி 7:30, கிட்டத்தட்ட 10-11 மணி நேரமா நடுவில் ஒரு அரை மணி நேரம் தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நன்றிண்ணா. அரை மணி நேரம் தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு போனவொடனே எங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, என்ன சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எப்பயுமே ஒரு 1 மணி 2 மணில நானும் எங்க வீட்டுக்காரமாவும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கேட்டாங்க, இப்பெல்லாம் பார்த்தா நீ என்னை பார்த்து பேசக்கூட மாட்டேன்ற, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேருமே கொரோனாவில் இறந்துட்டாங்க. எங்களுக்கு அதிகபட்சம் கட்சிக்காரங்க அவங்க மட்டும்தான் சொந்தக்காரங்க, நந்திவரம் கூடாஞ்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான். அப்போ அவங்க சாப்பிட்டுனே இருக்க சொல்ல, இல்லை எனக்கு என்னன்னே தெரியல, கண்ணு கலங்கிட்டேன் 2 நிமிஷம். போகிற இடத்தெல்லாம் அக்காங்களும் அம்மாங்களும் மாதிரி நிறைய தாய்மார்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. பசிக்க மாட்டேன்து, கண்டிப்பாக வெயிட் கம்மியாயிடுவேன், ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா வரும்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல பார்த்தா காரக்குழம்பு சோத்தத்துன்னு வச்சுட்டாங்க. இவ்வளோ ட்ரெஸ் யார் வேஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதனால அவ்வளவு பாசமாகவும் ரொம்ப கேரிங்காகவும் இருக்கிறீங்க தாய்மார்கள். இது எனக்காக இல்லை, அப்புறம் தான் யோசிச்சேன், இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை நான் இப்போ பெற்றுக்கொண்டு இதை வாக்குகளா மாறி உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, காலையில ஒரு அக்கா மோர் ஐஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, தொண்டை கட்டிக்கிச்சு. பாசமா கொடுக்க சொல்ல வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால அவங்க மோரை வாங்கி குடிச்சிட்டதுனால கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆட்சி பொறுப்பு வந்த உடனே 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தரேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு பிடிச்ச பொருளை அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உரிமை தொகை பல பேருக்கு வந்திருக்கும், 3 கட்டமாக கொடுத்துருக்கிறாரு. சில பேர்லாம் ஒன்றிய அரசுல 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு யாருக்காவது வந்திருக்குதா இது வரைக்கும்? ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய 10 பேருக்காவது வந்திருக்கும், இல்ல ஒரு 20 பேருக்காவது வந்திருக்கும். ஆனா இந்த 1000 ரூபாவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே எடப்பாடி பழனிசாமி முந்தி அடிச்சுக்கின்னு கொடுக்க முடியாது, இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஸ்டாலின் போய் சொல்றாருன்னு டிவியில சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 2000 ரூபாய் தரேன், 2500 ரூபாய் தரேன்னு போட்டி போட்டுன்னு கொடுக்குறாங்க. அப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து சாதிச்சு காமிச்சிட்டாரு. அப்போ இந்த திட்டம் வெற்றிகரமான திட்டம் ஆயிடுச்சு. இந்த திட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வாக்குகளை சேகரிக்க அவங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2000 ரூபாய் தருன்னு சொன்னாரு. போன மாசமே உங்க எல்லாருக்குமே அந்த 2000 ரூபாய் ட்ரையலே போட்டார், 5000 ரூபாய் தான். அப்ப சொல்றதை செய்யறவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதே மாதிரி நிறைய பேருக்கு மடி கணினி கொடுத்திருக்காரு, லேப்டாப் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், மக்கள் பயன்பெறும் திட்டங்கள். அதே மாதிரி இளம் மாணவிகளுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒரு நோய் ஒரு பெண்களுக்கு பொதுவாகவே அந்த நோய் தாக்கும். 14 வயசு பசங்களுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த 14 வயசு பசங்க ஊசி போட்டு அவங்க ஓட்டு போட போறாங்களா? இல்ல. ஆனா அந்த 14 வயசு குழந்தைக்கு அந்த ஊசி போடுறாருன்னா காரணம் என்ன? தன்னுடைய எதிர்தலைமுறை, வருங்கால தலைமுறை ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறவர் தான் உண்மையான தலைவர். அந்த தலைவர் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிட உங்கள் எல்லாரும் உதயசூரியனுக்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பை மேல இருந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் ஆயிடும். அதனால உங்க வரவேற்பை நான் கீழே வாங்கிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேங்க. நன்றி.